வணக்கம் முதலீட்டாளர்களை, மணிச்சொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். தொடர்ந்து இரண்டாவது நாளாக சந்தை பெரிய சரிவை சந்தித்துள்ளன. நிப்டி 50 340 புள்ளிகள் குறைந்து 23,559 சென்செக்ஸ் 984 புள்ளிகள் குறைந்து 77,690 நிப்டி பேங்க் 1069 புள்ளிகள் குறைந்து 50,089 நிப்டி ஐடி 240 புள்ளிகள் குறைந்து 42,369 நிறைவு பெற்றது. மேலும் கீ இண்டிசஸ், செக்டாரல் இண்டிசஸ் மற்றும் அதர் இண்டிசஸ்களும் 1% முதல் 3.5% மேல் சரிவடைந்தன. டாப் கெய்னர் ஜெய்தீஸ் லைஃப், ஆல்கம் லைஃப், ஹாவல்ஸ் இந்தியா, கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், பிரிட்டானியா. டாப் லாசர் ஜிஎன்எஃப்சி, மெட்ரோபோலிஸ், கிரானூல்ஸ் இந்தியா, ஆர்பிஎல் பேங்க், பயோகான். இன்று 52 வீக் ஹை எந்த பங்குகளும் இல்லை. 52 வீக் லோ ஜிஎன்எஃப்சி, போலார் எஸ்டேட், ராஜேஷ் எக்ஸ்போர்ட், அகும் ட்ரக், ஆர்பிஎல் பேங்க். மார்க்கெட் மிகப்பெரிய இறக்கத்திலும் விக்கி பங்குகள் லிஸ்டிங் நாளிலேயே அதன் ஐபிஓ விலை 390 19% உயர்ந்து 456 ரூபாயில் முடிந்துள்ளன. நிறுவனம் மற்றும் அதன் செய்திகளை பார்ப்போம். அசோகா பில்ட்கான் இன்று சிறப்பான இரண்டாவது காலாண்டு முடிவுகள் அறிவித்த பிறகு பங்கின் விலை 8% வரை அதிகரித்தது. கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் மிகவும் சிறப்பான காலாண்டு முடிவுகளை அறிவித்தது. நிறுவனத்தின் நிகர லாபம் முந்தைய ஆண்டில் 143 கோடியில் இருந்து 4 மடங்கு உயர்ந்து 585 கோடியாக உயர்ந்தது. பங்கின் விலை 14% வரை உயர்ந்தது. சூலா ஒயின்யார்ட் இரண்டாவது காலாண்டில் நிகர லாபம் 37% குறைந்து 14.48 கோடியாக இருந்தது. இது முந்தைய வருடம் 23.9 கோடியாக இருந்தது. பங்கின் விலை 4.5% மேல் குறைந்து 399 இருந்தது. பிஎஸ்இ லிமிடெட் இரண்டாவது காலாண்டு முடிவுகள் அறிவித்த பின் பங்கின் விலை 4% குறைந்து 4,491 முடிந்தது. முடிவடைந்த இரண்டாவது காலாண்டில் ஆண்டுக்கு ஆண்டு நிகர லாபத்தில் 66% அதிகரித்து 12.97 கோடியாகவும், செயல்பாடுகளின் மூலம் ஒருங்கிணைந்த வருவாய் இரண்டாவது காலாண்டில் 24.4% அதிகரித்து 1,874 கோடியாகவும் இருந்தது. நுவாமா பங்குகளில் பையிங் மதிப்பீட்டை வழங்கியது. பங்கு விலை 3.14% குறைந்து 172 முடிந்தது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹவுசிங் பைனான்ஸின் 9.5% பங்குகளை 943 என்ற விலையில் ரூபாய் 2,300 கோடிக்கு பிளாக் டீல் மூலம் விற்கப்பட்டதை தொடர்ந்து பங்கின் விலை 7% வரை குறைந்தது. ஹுண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா பலவீனமான காலாண்டு முடிவுகளை அறிவித்த பின் பங்கின் விலை 4% மேல் சரிந்து 1,731 முடிந்தன. ராம்கோ சிமெண்ட் பலவீனமான இரண்டாவது காலாண்டு முடிவுகள் அறிவித்த பின் பங்கின் விலை 3% மேல் குறைந்து 884 முடிந்தது. என்டிபிசி சர்வதேச தரகு நிறுவனமான மக்வாரி என்டிபிசி வாங்க அழைப்பு விடுத்துள்ளது. இலக்கு விலையாக 475 நிர்ணயித்துள்ளது. தற்போது பங்கின் விலை 381. நசரா டெக்னாலஜிஸ் மற்றும் ஓஎன்டிசி கேம் டெவலப்பர்கள் இருவரும் இணைந்து மேம்பட்ட கேமிங் தொழில்நுட்பத்தை உருவாக்க இருப்பதால் பங்கின் விலை 3% மேல் உயர்ந்தது. இந்த செய்திகள் அனைத்தும் மணி கண்ட்ரோலில் தொகுக்கப்பட்டது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.